பிப்ரவரி 18, 2026 புதன்கிழமை நடந்த ஐசிசி ஆடவர் டி20 உலகக்கோப்பை 2026 குரூப் அ போட்டியில பாகிஸ்தான் நமீபியாவுக்கு எதிரா ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இலங்கை கொழும்பில் உள்ள சின்ஹலீஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்துல நடந்த இந்த போட்டியில பாகிஸ்தான் 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள்ங்கிற ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சு கடைசியில நமீபியாவோட சவாலை முறியடிச்சு ஜெயிச்சாங்க. இந்த போட்டித் தொடரோட சூப்பர் 8 சுற்றுக்கு பாகிஸ்தான் முன்னேற இந்த வெற்றி ரொம்ப முக்கியம். அதுலயும் அவங்க ஆரம்பத்துல இந்தியா கிட்ட 61 ரன்கள் வித்தியாசத்துல தோத்து போனதுக்கு அப்புறம் இந்த வெற்றி ரொம்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது. மறுபக்கம் நமீபியா இந்த போட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியா 3 போட்டியில தோத்து இருந்தாங்க. அதனால இது 2 அணிகளுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியா இருந்துச்சு. அவங்களோட டி20 உலகக்கோப்பை பயணத்துக்கு வெவ்வேறு மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படுத்தும். கொழும்பில் போட்டி நடந்த சூழல் கொஞ்சம் பதட்டமாத்தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல மழை வந்து விளையாட்டை பாதிக்காதான்னு ஒரு கவலையும் இருந்துச்சு. பாகிஸ்தான் அணியோட இன்னிங்ஸை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சாகிப்ஜாதா ஃபர்ஹான் மிரட்டலான ஆட்டத்தோட தொடங்கி வெச்சாரு. வெறும் 57 பால்ல 100 ரன்கள் அடிச்சு ஆட்டமிழக்காம இருந்து ரெக்கார்ட் புக்ஸ்ல அவரோட பேரை பதிய வெச்சுட்டாரு. இதுதான் ஃபர்ஹானோட முதல் டி20 இன்டர்நேஷனல் சதம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. அஹமது ஷெஹ்சாட்டுக்கு அப்புறமா டி20 உலகக்கோப்பை போட்டியில இந்த சாதனையை செஞ்ச 2வது பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் இவர்தான். ஃபர்ஹானோட இந்த இன்னிங்ஸ்ல 11 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் பறந்தன. இது ஆக்ரோஷமான அதே சமயம் ரொம்ப நிதானமான ஒரு ஆட்டமா இருந்துச்சு. கேப்டன் சல்மான் அலி ஆகாவோட சேர்ந்து ஒரு முக்கியமான 67 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு. சல்மான் அலி ஆகா 23 பால்ல 38 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அப்புறம் துணை கேப்டன் ஷதாப் கானோட சேர்ந்து ஆட்டமிழக்காத 81 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஷதாப் கான் இன்னிங்ஸோட கடைசி கட்டத்துல மிரட்டலான ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்தாரு. 22 பால்ல 36 ரன்கள் அடிச்சு அவுட்டாகாம இருந்த ஷதாப் கான் கடை ஓவர்ல 2 சிக்ஸர்களையும் பறக்கவிட்டாரு. பாகிஸ்தான் பேட்டிங் ஆரம்பத்துல சாயிம் அயூப் 14 ரன்கள்ல அவுட் ஆனார். அப்புறம் 2026 ஜனவரில இலங்கை அணிக்கு எதிரா பாகிஸ்தானுக்காக டி20ல அறிமுகமான காஜா நஃபி 14வது ஓவர்ல வெறும் 5 ரன்களுக்கு வெளியேறினார். இப்படி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் நிலைச்ச பார்ட்னர்ஷிப்களும் அதிரடி ஆட்டமும் பாகிஸ்தானை ஒரு பெரிய ஸ்கோரை எட்ட வச்சுது. இதன் மூலமா நமீபியாவுக்கு 200 ரன்கள்ங்கிற ஒரு சவாலான இலக்கை பாகிஸ்தான் நிர்ணயம் செஞ்சுச்சு. டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் எடுத்த முடிவு பாகிஸ்தானுக்கு நல்லபடியா அமைஞ்சுது. சின்ஹலீஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தோட ஆடுகளச் சூழலை அவங்க பேட்ஸ்மேன்கள் நல்லா பயன்படுத்தி அருமையா விளையாடினாங்க. நமீபியா சேசிங்கை ஆரம்பிச்சது. லூரன்ஸ் ஸ்டீன்காம்பும் ஜான் ஃப்ரெய்லின்க்கும் தொடக்க ஆட்டக்காரர்களா களம் இறங்கினாங்க. ஸ்டீன்காம்ப் இறங்கிய வேகத்துல இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனேயே நேராக ஒரு சிக்ஸர் அடிச்சு அசத்தினார். ஆனா பாகிஸ்தான் பவுலர்கள் கொடுத்த பிரஷரால நமீபியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாங்க. ஷாஹீன் ஷா அஃப்ரிடிக்கு பதிலா இந்த முக்கியமான போட்டியில பிளேயிங் 11ல இடம் பிடிச்சிருந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் சல்மான் மிர்சா இந்த சேசிங்ல ஒரு முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தினார். நமீபியா கேப்டன் கெர்ஹார்ட் எராஸ்மஸ் விக்கெட்டும் போச்சு. 200 ரன்கள் இலக்கை துரத்திட்டு இருக்கும்போது 59 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து நமீபியா திணறிக்கிட்டிருந்துச்சு. பாகிஸ்தான் அணிக்கு சிறந்த ஆல் ரவுண்டரும் டி20 துணை கேப்டனுமான ஷதாப் கான் மாதிரியான வீரர்களின் ஆட்டம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவர் சமீபத்துல இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிக்கு தலைமை தாங்கி 2024ல 3வது தடவையா பாகிஸ்தான் சூப்பர் லீக் கோப்பையை வெல்ல வச்சார். இது அவரோட தலைமை பண்பையும் ஆல் ரவுண்டர் திறமையையும் நல்லா வெளிப்படுத்துது. 2026 டி20 உலகக்கோப்பைக்கான நமீபியா அணியில இடதுகை பேட்ஸ்மேனும் இடதுகை மீடியம் ஃபாஸ்ட் பவுலருமான ஜான் ஃப்ரெய்லின், அப்புறம் 2025 செப்டம்பர்ல டி20ல அறிமுகமான வலதுகை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஆஃப் ஸ்பின்னருமான லாரன்ஸ் ஸ்டீன்கேம்ப் போன்ற முக்கியமான வீரர்கள் இடம் பெற்றிருந்தாங்க. இந்த போட்டி ஐசிசி ஆடவர் டி20 உலகக்கோப்பையில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு நல்லா காட்டுச்சு. ஏன்னா இந்த பெரிய உலகக்கோப்பை போட்டியில அடுத்த சுற்றுக்கு முன்னேற போராடுற ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப முக்கியம்.